இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இந்திரா காந்தி சமரச அலுவலகம் மூலம் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பயிலரங்கத்தில் தொழில் நல்லுறவு குறித்து ஒருநாள் பயிற்சி முகாம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. புதுச்சேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்காக சேதராப்பட்டு கிராமத்தில் கையகப்படுத்தப்பட்ட 800 ஏக்கர் நிலத்தில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்க மத்திய அரசின் ஒப்புதலை பெற்றுள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். இனி விரிவான நிகழ்வுகள். இந்திரா காந்தி சமரச அலுவலகம் மூலம் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பயிலரங்கத்தில் தொழில் நல்லுறவு குறித்து ஒருநாள் பயிற்சி முகாம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தொழிலாளர் துறை புதுச்சேரி கதிர்காமம் மழுதாவூர் ரோடு இந்திரா காந்தி சமரசம் அலுவலகம் மூலம் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பயிலரங்கத்தின் தொழில் நல்லுறவு குறித்து ஒருநாள் பயிற்சி முகாம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நமது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு தொழிற்சாலைகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், பிரதிநிதிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுவதற்கும் அவர்களுக்கு இடையே இணக்கமான நல்லுறவை மேம்படுத்துவதற்கும் ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பை உணர்த்துவதற்கும் பரஸ்பர பேச்சுவார்த்தை மூலம் தொழில் தகராறுகளை தீர்ப்பதற்கும் இப்பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. திரு யாஷம் மஷ்மி நாராயண ரெட்டி தொழிலாளர் ஆணையர் தொழிலாளர் துறை சார்பில் வரவேற்புரை நல்கினார். இந்த ஒருநாள் பயிற்சி முகாமினை மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் குத்துவிளக்கேற்றி தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு இடையே தொழில் நல்லுறவு மேம்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். தொழிலாளர் துறையின் அரசு செயலாளர் டாக்டர் ஜெயந்தகுமார் நிகழ்ச்சியின் சிறப்புரை ஆற்றினார். கதிர்காம தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு KSP ரமேஷ் அவர்கள் வாழ்த்துரை வாழ்த்தினார். மேலும் இந்த ஒருநாள் தொழில் நல்லுறவு குறித்து பயிற்சி முகாமின் காலை நேர பகுதியில் திரு டாக்டர் கவிதாசன் MA MBA BL PhD இயக்குனர் குரூப் ஆஃப் கம்பெனி கோயம்புத்தூர் தனது கவித்துவமான பேச்சினை ஆற்றி ஊக்கம் தரும் தீர்வுகளை எடுத்து விளக்கி கூறினார். மாலை நேர பகுதியில் புதுச்சேரி திரு மோகன்தாஸ் முத்து வழக்கறிஞர் செயலாளர் மற்றும் சேவை சட்ட ஆலோசகர் திரு முகுந்தன் தொழிலாளர் சட்ட மாலை நேர பகுதியில் புதுச்சேரி திரு மோகன்தாஸ் முத்து வழக்கறிஞர் செயலாளர் மற்றும் சேவை சட்ட ஆலோசகர் திரு முகுந்தன் தொழிலாளர் நலசட்ட வல்லுநர் வழக்கறிஞர் ஆகியோர் தொழிற்சாலையின் நிர்வாகம் சங்கம் தொழிலாளர்கள் இரு தரப்பினருக்கும் ஒரு இணக்கமான உறவை பேணுதல் தொழிலாளர்கள் சட்டம் சட்ட விதிகள் மற்றும் சமீபத்தில் திருத்தப்பட்டுள்ள தங்களது விளக்கங்கள் மற்றும் விரிவுரைகளை சிறப்பாக எடுத்துரைத்தனர். இந்த ஒருநாள் பயிற்சி திட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 24 சிறு குறு நடுத்தர பெரிய தொழிற்சாலைகளிலும் இருந்து சுமார் 20 நபர்கள் நிர்வாகம் மற்றும் தொழிலாளர்கள் இரு தரப்பிலிருந்தும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இறுதியாக தொழிலாளர் துணை ஆணையர் திரு சந்திரகுமரன் நன்றி கூறி பின்னர் நாட்டு பண்ணுடன் இந்த ஒருநாள் பயிற்சி முகாம் இனிதே நடைபெற்றது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக சார்பில் இரத்த தான முகாம் ஏராளமான இளைஞர்கள் இரத்த தானம் அளித்தனர். திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாள் விழாவை புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஒரு மாதம் முழுவதும் மாநிலம் முழுக்க ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், பொதுக்கூட்டங்கள் நடத்துவது, கலையரங்கம், பட்டிமன்றம், பேச்சு போட்டி, விளையாட்டு போட்டிகள், மருத்துவ முகாம்கள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவது என்று மாநில செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் முதல் நிகழ்ச்சியாக புதுச்சேரி மாநில திமுக சார்பில் இரத்த தான முகாம் இன்று நடத்தப்பட்டது. சித்தன்குடி ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமை மாநில அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா அவர்கள் துவங்கி வைத்தார். முகாமில் திமுக இளைஞர் அணி, மாணவர் அணி, இம்முகாமில் திமுக இளைஞர் அணி, மாணவர் அணி, தொண்டர் அணி உட்பட்ட பல்வேறு அணிகளை சேர்ந்தவர்கள், நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் என ஏராளமானோர் இரத்த தானம் வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அவைத்தலைவர் MP சிவகுமார் தலைமை தாங்கினார்.
துணை அமைப்பாளர் வி அனிபால் கென்னடி எம்எல்ஏ, மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் ஏ சம்பத் எம்எல்ஏ, மாநில துணை அமைப்பாளர் ஏ கே குமார், தகவல் தொழில்நுட்ப அணி தாமோ தமிழரசன், சுற்றுச்சூழல் அணி தா முகிலன் மற்றும் அணியின் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள் வி அனிபால் கென்னடி எம்எல்ஏ, மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் ஏ சம்பத் எம்எல்ஏ, மாநில துணை அமைப்பாளர் ஏ கே குமார், தகவல் தொழில்நுட்ப அணி தாமோ தமிழரசன், சுற்றுச்சூழல் அணி தா முகிலன் மற்றும் அணிகளின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள், கிளை கழக நிர்வாகிகள் என பலரும் பங்கேற்றனர். நிகழ்ச்சி நிறைவாக காமராஜ் நகர் தொகுதி செயலாளர் ரா சிவகுமார் நன்றியுரை கூறினார். புதுச்சேரி மக்களின் உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுடைய உணர்ச்சிபூர்வமாக இருக்கின்ற எங்களுடைய குடும்பத் தலைவராக இருக்கின்ற எங்கள் அண்ணன் தளபதி அவருடைய பிறந்தநாளை மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாடுவோம். வருகின்ற மார்ச் நாளையிலிருந்து தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்கள், நலத்திட்டங்கள் வாழ்வது, மரக்கன்றுகள் வாழ்வது, பல நிகழ்ச்சி வைத்திருக்கின்றோம். இன்று 300 பேர் இந்த குருதிதானம் கொடுத்திருக்கிறார்கள். மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாளை பொறுத்தவரை ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டம் கொடுப்பது, மருத்துவ முகாம் நடத்துவது, இது போன்ற உறுதிப்புணல் போன்ற முக்கியமான மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நிகழ்வுகளை செய்ய சொல்லி எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தொடர்ந்து நாங்கள் செய்து வருகின்றோம். இன்று மிக சிறப்பாக புதுச்சேரியில் இருக்கின்ற இந்த ஜெயராம் தொழில் நிலையத்தில் நகரப்பகுதியில் இருக்கின்ற அத்தனை கழகத்தினரும் இன்று ரத்த தானம் கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க 10 குரூப்பாக இந்த ரத்த தானம் நிகழ்ச்சி நடத்த இருக்கின்றோம். இந்த மாதம் முழுக்க ஒரு அணியாக, ஒரு தொகுதியாக, ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சி நடத்த இருக்கின்றோம். இப்போது புதுச்சேரியினுடைய அரசு மருத்துவமனையோடு சேர்ந்து நடத்துகின்றோம், ஜிப்மரோடு சேர்ந்து நடத்த இருக்கின்றோம். அதேபோல் சில தனியார் மருத்துவக் கல்லூரியோடு சேர்ந்து நடத்த இருக்கின்றோம். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீரு, திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனம் பட்டுடுத்தி எலுமிச்சை பழம் மாலைகள் மற்றும் மலரால் அலங்கரிக்கப்பட்டு அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சரசர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகையின் அருளை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்காக சேதராப்பட்டு கிராமத்தில் கையகப்படுத்தப்பட்ட 800 ஏக்கர் நிலத்தில் புதிய தொழிற்சாலைகளை தொடங்க மத்திய அரசின் ஒப்புதலை பெற்றுள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு வணிகம் மற்றும் தொழில்துறை சார்பில் புதுச்சேரி ஸ்டார்ட் அப் பிரிண்ட் 2.0 என்ற கருத்தரங்கம் தனியார் ஓட்டலில் நடந்தது. கருத்தரங்கில் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். அப்பொழுது பேசிய அமைச்சர், புதுச்சேரி சேதராப்பட்டில் கிராமத்தில் கையகப்படுத்தப்பட்டுள்ள 800 ஏக்கர் நிலத்தில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்க மத்திய அரசு ஒப்புதல் பெற்றுள்ளோம். ஜூன் ஜூலை மாதத்தில் இது செயல்பாட்டிற்கு வரும். அதில் ஸ்டார்ட் அப் பிரிண்ட்க்கு தனி இடம் ஒதுக்கப்படும். இதில் ஐடி, ஆட்டோமொபைல், பாராமெடிக்கல் தொழிற்சாலைகள் வர உள்ளது என்றார். இங்கு சென்னை ஐஐடிக்கு 100 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் புதிய தொழிற்சாலைகள் வரும் என்ற நம்பிக்கை தெரிவித்த நமச்சிவாயம், இதன் மூலம் புதிய தொழிற்சாலைகள் உருவாகி புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியும். அதனால் மாநில வருமானமும் பெருகும் என்றார். தொழில்
அதிபர் சதாசிவம் அவர்களின் பிறந்த நாள் விழா தனியார் உணவகத்தில் கேக் வெட்டி நண்பர்களுடன் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. தொழிலதிபர் சதாசிவம் அவர்களின் பிறந்த நாள் விழா தனியார் உணவகத்தில் கேக் வெட்டி நண்பர்களுடன் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அனைத்திந்திய முதலியார் பிள்ளை சங்க தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை நேரில் வந்து சால்வை அணிவித்து பூங்கொத்துகள் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். இதில் சங்க நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.